ஆஸ்ட்ரோபெட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஓரிரு நாட்களாக மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆங்காங்கே. ஒரு இடத்துல பார்த்தா ஷேர் மார்க்கெட் டவுனு, இன்னொரு இடத்த பார்த்தா தங்கம் விலை கொஞ்சம் கம்மியாயிட்டிருக்கு. அது சிலருக்கு சந்தோஷமான விஷயம், நம்மளுக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த வேலை இழப்புகள், அதே நேரத்தில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கம்மியாக வர்றது, டவுன் ஆகிறது, இதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலமாக அல்லது ஒரு 15-20 நாட்களாகவே ஒரு நிலையில்லாத, ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு விஷயங்கள் உலகளாவிய இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் முதலில் இருந்ததற்கும் இப்பொழுது இந்திய பொருளாதாரம் இருக்கக்கூடிய நிலைமையும் வெவ்வேறு விஷயங்கள். ஏன்னா முதல்லலாம் பார்த்திங்கன்னா உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து 2 வருடம் அல்லது 1.5 வருடத்திற்கு பிறகுதான் இந்திய பொருளாதாரத்தில் கிட்டக்க வரும். ஆனால் இன்று இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நாம் ரொம்ப ஈக்குவலாக, உலக பொருளாதாரத்துக்கு ஈக்குவலாக நம்ம போயிட்டுருக்கிறதுனால நமக்கு உடனுக்குடன் நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதை நாம் கண்ணார பார்க்கிறோம். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா, விலைவாசி உயர்வு, அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய தொழில் வேலைகள் அதில் பிரச்சனைகள், வேலை இழப்புகள், புதிய வேலை கிடைக்காமல் பரிதவித்தல், வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கல், இதெல்லாம் என்ன காரணம், ஏன் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கூர்மையாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சனி பகவான், ராகு பகவான் இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் வீற்றிருக்கிறார்கள். சனி பகவான், ராகு பகவான் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் மீனராசி மண்டலம். மீனராசி என்பது இப்போது மேஷம் அப்படின்னு சொன்னால் அது தர்ம ராசி மண்டலம். அதற்கு அடுத்தது ரிஷபம் என்று சொன்னால் அர்த்த ராசி மண்டலம். அதே நேரத்தில் மிதுனம் காம ராசி மண்டலம். கடகம்னு சொல்லும் பொழுது மோட்ச ராசி மண்டலம். இது பார்த்திங்கன்னா இந்த 4 அப்படியே திருப்பி அதுக்கு அடுத்த ரவுண்டு ஒரு 4, அதுக்கு அடுத்த ஒரு ரவுண்டு 4ங்கும் பொழுது மீன ராசி மண்டலம்ங்கிறது மோட்ச ராசி மண்டலம். ஒரு விஷயத்திற்கான முடிவு, ஒரு விஷயம் முடிந்தால்தான் அடுத்த விஷயம் தொடங்கும். அந்த இடத்தில் இந்த மோட்சராசி மண்டலத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். குரு என்பவர் தங்கத்திற்கு அதிபதி, குரு என்பவர் மஞ்சள் நிறத்திற்கு, குரு என்பவர் வளர்ச்சி. இந்த இடத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் இருவரும் இணைகிறார்கள். இந்த இணைவு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கும் இப்போ கடந்த அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்போது இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் மோட்சராசி மண்டலம். இந்த கிரகணத்திற்கு பிறகு நடந்த விஷயங்கள் என்னென்ன? அப்போது சூரியனுக்கும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ராகு பகவானிற்கும் ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இது எப்போ சரியாகும்? அதற்கு அடுத்த கேள்வி, எப்போ சரியாகும்? இப்போ குரு பகவான் என்பவர் எங்கே இருக்கிறார்னா, காலபுருஷனுடைய 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அது அர்த்தம், அர்த்தம்னா பணம், அந்த வீட்டில் இருக்கிறார். மே மாதத்தில் அவர் இடம் மாறுகிறார், மிதுன ராசி மண்டலத்திற்கு மாறிவிடுவார். அதே நேரம், அதே மே மாதம் ராகு பகவானும் இடம் மாறி கும்பராசி மண்டலத்திற்குள் வருவார்கள்.
ஆனால் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து பிரிகின்ற நேரம் இருக்கிறது இல்லையா, இது உலகளாவிய விஷயத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. சரி, இதற்கும் நாம் என்ன செய்யணும்? சரி, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயுமே நமக்காக நாம் வேண்டிக்கிட்டு இருப்போம். இயற்கை கிட்டக்கையோ அல்லது பிரபஞ்சத்துக்கிட்டேயோ நம்மளுடைய வேலை நல்லா இருக்கணும், நம்ம தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாற்றமாக பிரபஞ்சத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருடைய தொழிலும் மேன்மையடைய வேண்டும், எல்லோருக்காகவும் நம்முடைய பிரார்த்தனைகள் இருந்தால், நாம் எல்லோருக்காகவும் பிரார்த்திக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் விளையும். ஒரு கோவிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு மட்டும் நாம் பூஜை செய்கிறதுக்கும், அந்த கோவிலில் நாம் வேண்டுகின்ற விஷயங்கள் எப்பயுமே நமக்காக நாம் வேண்டும் பொழுது அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடியது 10% தான். இதுவே நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களுக்காக அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக வேண்டும் பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கு 70லிருந்து 80% தரும். ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்காக வேண்டும் பொழுது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்காகவும் வேண்டும் பொழுது அது 200% பலனை கொடுக்கும். அதனால்தான் எல்லா மந்திரங்கள், அதாவது எங்கே ஒரு பூஜைகள் நடந்தாலும், எந்த ஒரு விஷயங்கள், ஒரு ஹோமங்களோ அல்லது ஒரு பூஜைகளோ அல்லது ஒரு கோவிலில் பூஜைகள் முடிக்கும் பொழுதோ நீங்கள் சரியாக பார்த்தீர்களானால் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அதாவது எல்லா ஜனங்களும் சுகமாக இருக்க வேண்டும், லோகத்தில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாமும் வேண்டுவோம். அனைவருக்காகவும் அந்த அனைவரில் நாமும் இருக்கிறோம் என்பதற்காக இந்த உங்களுடைய வேண்டுதல் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செல்லும் பொழுது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சுபிக்ஷம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.